தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம். சென்னை அண்ணா சாலை மின்வாரிய தலைமை அலுவலகம் பின்புறத்தில் தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மண்டல கிளைகள் நடத்திய மாநிலம் முழுவதும் நடைபெறும் இயக்கத்தின் ஒரு பகுதியாக கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் KR முத்துசுவாமி தலைமையில் நடைபெற்றது. நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் S. சுப்பிரமணியன், காஞ்சி மண்டல செயலாளர் மோகன், துணை பொதுச் செயலாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர். வெள்ளட்டும் சிறக்கட்டும், வெள்ளட்டும் சிறக்கட்டும், வெள்ளட்டும் சிறக்கட்டும், வெள்ளட்டும் சிறக்கட்டும். தமிழக அரசே வாரியமே, தமிழக அரசே வாரியமே, தமிழக அரசே வாரியமே, தமிழக அரசே வாரியமே. ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். முத்தரப்பு ஒப்பந்தத்தை, முத்தரப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். ஒப்பந்தத்தை, முத்தரப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வாழ்க்கையை பாதுகாக்கும், வாழ்க்கையை பாதுகாக்கும் மின்வாரியத்தை தனியாருக்கு, மின்வாரியத்தை தனியாருக்கு தாரை வார்க்க திட்டம் போட்டு, தாரை வார்க்க திட்டம் போட்டு, தாரை வார்க்க திட்டம் போட்டு, தாரை வார்க்க திட்டம் போட்டு பல்வேறு கூறுகளாக, பல்வேறு கூறுகளாக பிரிப்பது நியாயம்தானா, பிரிப்பது நியாயம்தானா. ஊழியர்களுக்கு, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 70 வயதை கடந்தவர்களுக்கு, 70 வயதை கடந்தவர்களுக்கு 10% கூடுதலாக, 10% கூடுதலாக ஓய்வூதியம் வழங்குவோம் என்று, ஓய்வூதியம் வழங்குவோம் என்று வாக்குறுதியை நிறைவேற்று, வாக்குறுதியை நிறைவேற்று. வழங்கி வரும் ஓய்வூதியத்தை, வழங்கி வரும் ஓய்வூதியத்தை தனியார் கம்பெனி வழங்கும் என்று, தனியார் கம்பெனி வழங்கும் என்று தாரை வார்ப்பது நியாயம்தானா, தாரை வார்ப்பது நியாயம்தானா. CPS திட்டத்தில், CPS திட்டத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பென்ஷன் இல்லா கொடுமையாலே, பென்ஷன் இல்லா கொடுமையாலே பாடுகிறாரே ரோட்டினிலே, பாடுகிறாரே ரோட்டினிலே. எங்களுடைய பென்ஷனை, எங்களுடைய பென்ஷனை எவன் கொடுப்பான், எவன் கொடுப்பான், எவன் கொடுப்பான், எவன் கொடுப்பான். வாரியமே, 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 வாரியமே வழங்க வேண்டும், வழங்க வேண்டும், வழங்க வேண்டும், வழங்க வேண்டும். ஓய்வூதியத்தை, 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 ஓய்வூதியத்தை வாரியமே வழங்க வேண்டும், வாரியமே வழங்க வேண்டும். கொடு, உயர்த்தி கொடு, உயர்த்தி கொடு, உயர்த்தி கொடு. ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கான்ட்ராக்ட் சொசைட்டி, கான்ட்ராக்ட் சொசைட்டி படிக்காலத்தை கணக்கில் எடுத்து, படிக்காலத்தை கணக்கில் எடுத்து ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடு, ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடு. வாரியம் பிரிந்த போதினிலே, வாரியம் பிரிந்த போதினிலே, வாரியம் பிரிந்த போதினிலே, வாரியம் பிரிந்த போதினிலே வாக்குறுதி அளித்தது போல, வாக்குறுதி அளித்தது போல ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதியத்தை, 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 ஓய்வூதியத்தை வாரியமே வழங்க வேண்டும். வெள்ளட்டும் சிறக்கட்டும், வெள்ளட்டும் சிறக்கட்டும், வெள்ளட்டும் சிறக்கட்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நடத்துகின்ற போராட்டம், நடத்துகின்ற போராட்டம் கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம், கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் சிறக்கட்டும், வெள்ளட்டும் சிறக்கட்டும். ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் செய்தியாளரை சந்தித்தார். S. சுப்பிரமணியன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்ற நல அமைப்பு. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 5000த்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் மாவட்ட தலைநகரங்களில் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே சமீபத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றி ஓய்வு பெற்றவர்களை இரண்டாக பிரித்து ஒரு சாராருக்கு 8வது ஊதிய கமிஷன் அதனுடைய பலன்கள் பொருந்தும் என்றும் ஒரு சாராருக்கு பொருந்தாது என்றும் 1982 அப்படி வேறுபட்டு இருந்ததை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் வழங்கப்பட்டு வந்தது. இன்றைக்கு திருட்டுத்தனமாக பாராளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை வைத்து அதில் இதை ஒரு எச்சொருளாக சொருகி அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கின்றார்கள். அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. இரண்டாவது, தமிழக மின்வாரியத்தை பிரிக்கின்ற மறுசீரமைப்பு என்ற பெயரால் மின்வாரியத்தை பிரித்திருக்கின்றார்கள். மின்வாரியத்தை பிரிக்கின்ற போது ஒரு ஒப்பந்தத்தை தொழிற்சங்கங்களோடு போட வேண்டும் என்ற அடிப்படையில் அவசரமாக சென்ற ஆண்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கின்றார்கள்.
அந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சமே, அந்த ஒப்பந்தத்தினுடைய மைய கருத்தே ஓய்வூதியர்களை பாதுகாக்கின்ற சரத்துக்கள் என்பது இடம்பெற வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட சரத்துகள் அதில் இடம்பெறவில்லை. ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் தொடர்ச்சியாக அரசு கொடுக்கும் என்று ஒப்பந்தத்தில் ஒரு சரத்தாக சேர்த்துவிட்டு, இன்னொரு பக்கத்தில் ஓய்வூதியர்களுக்கு எந்த கம்பெனிக்கு போகின்றார்களோ அந்த கம்பெனியினுடைய பணப்புழக்கத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் என்று ஓய்வூதியம் இல்லாத சரத்தை சேர்த்திருக்கின்றார்கள். அதை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை. அடுத்த கோரிக்கை, மின்சார வாரியத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கும் சரி, அரசு ஊழியர்களுக்கும் சரி, காசில்லா மருத்துவம் என்று ஸ்டாலின் அறிவித்து அதை இங்கே காப்பீட்டு நிறுவனத்தின் மூலமாக அமுல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த எங்களுக்கு என்ன உத்தரவு என்றால், 4 ஆண்டு காலத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஓய்வூதியர் அவர் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு என்ன மருத்துவமனை சொல்லுகின்றதோ அந்த தொகையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு வாரிய உத்தரவு. அதை அமுல்படுத்த சொல்லித்தான் இந்த காப்பீட்டு நிறுவனத்தை உள்ளே புகுத்திருக்கின்றார்கள். ஆனால் காப்பீட்டு நிறுவனம் அந்த மருத்துவமனை சொல்லுகின்ற தொகையை கொடுக்காமல் அவர் இஷ்டத்திற்கும் கொடுக்கின்ற நிலையை இன்றைக்கு எடுத்திருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், ஒரு ஆபரேஷனுக்கு 3 லட்சம் ரூபாய் என்றால் 20,000 ரூபாய், 40,000 ரூபாய், 50,000 ரூபாய் என்று ஏலம் போடுகின்ற இந்த போக்கு இருக்கின்றது. நாங்கள் மின்வாரியத்தையும் தமிழக அரசையும் என்ன கேட்கின்றோம் என்றால், நீங்கள் போட்ட உத்தரவு, மின்வாரிய ஓய்வூதியர்களுக்கு என்ன சலுகை கொடுக்க வேண்டும் என்று போட்ட உத்தரவை அமுல்படுத்துவதற்கு முயற்சியுங்கள். அப்படி அவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை செய்ய தவறினால் அதை நீங்களே எடுத்து நடத்துங்கள் என்று 3வது கோரிக்கை. 4வது கோரிக்கை, பொதுவாக அதாவது பழைய ஓய்வூதியத்தை மின்சார வாரியத்திலேயும் பொருத்த வேண்டும். புதிய ஓய்வூதியம் என்பது வேண்டாம். ஒன்றிணைந்த ஓய்வூதியம், அதில் கொஞ்சம் எடுத்து இதில் கொஞ்சம் எடுத்து ஏமாற்றுகின்ற போக்கு வேண்டியதில்லை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை. அடுத்த கோரிக்கை, இப்படி எண்ணற்ற கோரிக்கைகள் இருக்கின்றன. அடுத்த கோரிக்கை, விதவை விவாகரத்து பெற்றவர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமும் அகவலைப்படியும் கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவு. அதில் வேண்டாத நிபந்தனைகளை எல்லாம் போட்டு அந்த விதவிக்கும் விவாகரத்தானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஓய்வூதியம் கிடைக்காத நிலையை செய்கின்றார்கள். அதை திரும்ப பெற வேண்டும். எந்தவித நிபந்தனையும் இன்றி விதவை, விவாகரத்து, மாற்றுத்திறனாளி ஆகியோர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும். இன்றைக்கு அதாவது கிராஜுவிட்டி என்பதை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக மத்திய அரசு சென்ற ஆண்டே அவர்கள் தேர்தலை மனதில் வைத்து அதெல்லாம் வச்சு சென்ற ஆண்டே அந்த உத்தரவை போட்டுவிட்டார்கள். தமிழக அரசு போட்டுவிட்டது. தமிழக அரசினுடைய ஒரு பகுதியாக இயங்கக்கூடிய வாரியங்கள், குடிநீர் வடிகால் வாரியம் போன்றவைகள் அந்த 20 லட்சத்தை 25 லட்சமாக உயர்த்தி கொடுத்து விட்டார்கள். ஆனால் மின்சார வாரியத்தில் கொடுக்கவில்லை. மின்சார வாரியத்தில் அரசு போட்ட உத்தரவு 1957 மின்சார வாரியம் துவங்கிய போது அரசு ஊழியர்களுக்கு என்ன சலுகை முடிச்சிடறேன் அரசு ஊழியர்களுக்கு என்ன சலுகை கொடுக்க வேண்டுமோ அது இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மின்வாரிய தொழிலாளிகளுக்கு கிடைக்கும் என்பது உத்தரவு கையில் இருக்கு, இப்பயும் இருக்கு. ஆனால் இப்போ என்னன்னா, கிராஜுவிட்டியை உயர்த்தி 20 லட்சத்தை உயர்த்தி 25 லட்சமாக உயர்த்தி மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசினுடைய கீழ் இயங்கக்கூடிய வாரியங்கள் கொடுத்த பின்னரும் எங்களுக்கு கொடுப்பதற்கு அரசிடம் காவடி எடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்திருக்கின்றார்கள். இவை போன்ற கோரிக்கைகளை மையமாக வைத்து அதாவது ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் இறக்கின்ற போது அவருடைய குடும்பத்திற்கு உடனடி நிவாரணமாக 50,000 குடும்ப பாதுகாப்பு திட்டம் என்று கொடுக்கின்றார்கள். அந்த பாதுகாப்பு திட்டம் என்பது இறந்த தொழிலாளிக்கு உடனடியாக உதவுவதற்கு அவர்கள் குடும்பத்திற்கு 6 மாதம், 8 மாதம், 10 மாதம் கழித்து கொடுக்கின்றார்கள். அதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு 2ஆம் கட்ட இயக்கமாக தமிழகம் முழுவதும், இன்னொரு பக்கத்தில் ஸ்மார்ட் மீட்டர், மின்வாரியத்தை பிரிப்பது, தனியார் மயமாக்குவது போன்ற கொள்கைகளெல்லாம், கோஷங்களெல்லாம் எங்களுக்கும் உண்டும். ஆனால் ஓய்வூதியர்களை பாதிக்கக்கூடிய கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்து கோயம்புத்தூரில் எங்களது மாநில குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது, பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது.
தேவையற்றால் மின்வாரிய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுகின்ற வயதான காலத்தை கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்களது வாழ்வாதாரத்தை பிடுங்க நினைக்கின்ற போது அப்படிப்பட்ட காத்திருப்பு போராட்டத்தை கூட நாங்கள் நடத்த தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.